தயிர் சாதம், லெமன் ரைஸு இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்ட காம்பினேஷனில் தான் செய்ய போகிறோம். எப்பயுமே இந்த மாதிரி காய் க்ளீன் பண்ணும்போது ஒரு பாத்திரம் வச்சு போட்டோன்னா கீழெல்லாம் டஸ்ட் ஆகாது, நமக்கு க்ளீன் பண்ணவும் வேலை மிச்சம். அதே மாதிரி அதே பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய ஆட் பண்ணிக்கணும்னா பாத்திரம் தைக்கிற வேலையும் கொஞ்சம் மிச்சம். 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா அது வந்து ரோஸ்ட் மாதிரி ஆகிடும் லைட்டாக. அப்புறம் தேவைக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். என்னோடய மிளகாத்தூள் காரம் கம்மின்றதுனால நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வாழைக்காய், அதே மாதிரி உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இதெல்லாம் செய்யும்போது எப்பயுமே நம்ம வந்து பெருங்காயம் யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இறக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.